அந்த சுஹபத், அதனால் இவ்வளவு ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொன்னோம். படிப்பது என்பது இரண்டாம் நிலை. அதில் படிக்கிறதுக்கு முதல்ல உட்காரணும் இல்லையா, கூட இருக்கணும் இல்லையா, உஸ்தாது முன்னால் மண்டிக்கிட்டு இருக்கணும். அதுதான் அந்த சுஹபத் என்பது நமக்கு எப்போதுமே இருக்கணும். அது பொதுவாக சொல்கிறது, என்னிடம் இருங்கள் என்று நான் சொல்லவே மாட்டேன், யாரிடமாவது இருங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன். உங்களுக்கு பிடித்த, உங்கள் மனம் விரும்பிய, உங்களுடைய ஆன்மா யாரிடத்தில் இருந்தால் சந்தோஷம் அடைகிறதோ அப்படிப்பட்ட, உங்களுக்கு எங்கே மகிழ்ச்சி கிடைக்கிறதோ அங்கே, அப்படிப்பட்ட மனிதரோடு, அப்படிப்பட்ட உஸ்தாதோடு நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சுஹபத் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய விஷயங்களை கொண்டு வரும். பிறகு பிள்ளைகிட்ட அடிக்கடி